மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரிடம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகம் தொடங்கி அரசியல் களம் வரை மெய் காப்பாளராக இருந்தவர் சண்டை கலைஞரான KP ராமகிருஷ்ணன். பல படங்களில் எம்ஜிஆருக்கு டூப் போட்டு சண்டை போட்டுள்ள இவர், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பின் அவரது நிழலாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டவர். கடந்த 1979ஆம் ஆண்டு ரஜினியை எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து அடித்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல் தவறானது என்றும், ஒருபோதும் எம்ஜிஆர் ரஜினியை அடிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை பார்க்க வந்திருக்காரு, உடனே கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. மணி எல்லாம் பார்த்தா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். என்னென்ன ரஜினிகாந்த் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும். இல்ல அவருக்கு முக்கியமான விஷயமா வந்தாரு, பேசியிருந்தேன். சில அறிவுலாம் சொன்னேன், சண்டை இப்படி போடணும், இப்படி நடிக்கணும் அப்படிலாம் சொல்லி விட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, உடம்பு நல்லா பார்த்துங்கன்னு சொன்னேன். அறிவுலாம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னார் அவரு. ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் ரொம்ப பேரு போகணும், நல்லா வருவாரு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் தரிசி மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நடந்தது இல்லையா? புரட்சி தலைவர் ரஜினிகாந்தை அடிக்கவே இல்லை, யாரும் அடிச்சு பார்த்தது இல்லை. ஏதோ பார்த்த மாதிரி இவங்க எல்லாம் பேசுறாங்க, அப்படி இப்படி அடிச்சாங்க கொண்டாங்க. லதாவை காதலிச்சது காரணமாக ரஜினிகாந்துக்கு தண்டனை கொடுத்தாரு எம்ஜிஆர். நான் ஒரு பேப்பர்ல படித்தேன். இதெல்லாம் பொய். ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் ரொம்ப பேரு போகணும், நல்லா வருவாரு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் தரிசி மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நடந்தது இல்லையா?